உலகத்துல எந்த நாட்டிலையும் தோன்றாத ஒரு சிந்தனை அந்த நாட்டுல இந்த பால் ஹாரிஸுக்கு ரோட்டரி கிளப் திறக்கணும், மெல்வின் ஜோன்சன் அந்த லைன்ஸ் கிளப் திறக்கணும். ஏன் காரணம் என்ன சிந்தனை வந்தது தெரியுமா? நீங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கு முன்னாடி அடுத்த முதல் நூற்றாண்டுல அங்க போய் அந்த ஆன்மீக மாநாட்டுல பேசுற விவேகானந்தருடைய ஒரு வார்த்தை தான் அதுக்கு காரணம். என்ன வார்த்தை பேசினா தெரியுமா? மனிதனுக்கு செய்யும் சேவை கடவுளுக்கு சேர்கிறதுன்னு சொன்ன பதம் தான் அந்த ரெண்டு பேருடைய மனசையும் தொட்டு ஒரு சேவை மையத்தை நீங்க உலகம் முழுவதும் உருவாக்குறதுக்கு காரணம். விதை நம்முடையது, இந்தியாவுடையது, விருட்சம் தான் அவருடையது. அதனால நீங்க வாழ்க வளமுடன் என்ற ஒரு விதை உலகம் முழுவதும் விருட்சமாகும். நீங்க நினைக்கிறீங்க, சாதாரண நினைக்கிறீங்க, ஒரு சொல்லுக்கு அவ்வளவு வைப்ரேஷன் உண்டு, ஆற்றல் உண்டு, அதுக்கு மகத்துவம் உண்டு, சக்தி உண்டு. சொல்லப்போனால் சயின்ஸ் பூர்வமாக அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை தெரியுமா? எந்த ஒரு வார்த்தையும் மறைவதே கிடையாது. வானமண்டலத்தில் வலம் வந்து கொண்டே இருக்கும், வலம் வந்து கொண்டே வந்து ஒரு காலகட்டத்தில் அது எதை சாதிக்கணும்னு நினைக்கணும் அது சாதிக்கும். அதனால்தான் நல்லதே சொல்லுவோம். அதனால்தான் எண்ணம் சொல் செயல் மூணையும் ஒன்னா நிறுத்தம். எண்ணங்கள் தான் சொற்களுக்கு காரணம், சொற்கள் தான் செயல்களுக்கு காரணம். அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்ததும் உள்ளத்தனைய உயர். மீண்டும் நான் நினைவுபடுத்துறேன், அம்மா அருவான்மாடல். அப்பதான் நீங்க பிற்காலத்துல வாழ்க்கையை நல்ல வகையில அறவழியில் கொண்டாட முடியும், தர்மத்தின் வழியில் கொண்டாட முடியும். தர்மமே தலைகள் இருக்குது. மேடையில ஏறி பேசலாம், சொத்தெல்லாம் தர்மத்துக்கு ஏறிட்டு ஊரே கொண்டாடுச்சு. அப்புறம் தான் அவன் சம்சாரத்துக்கு பேர் தர்மம்னு எல்லாரும் இந்த மாதிரி தர்மம் தானே இருக்கு. தாம்பரத்தில் ஒரு எழுத்தாளர் 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்தாரு அவருக்கு புத்தகத்துக்கு. அவர் என்ன பண்ணாரு, மேடையிலே அவர் உணர்ச்சி வசப்பட்டு தான் சம்சாரத்தை கூப்பிட்டு இந்த 1 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுக்கறத விட என் ஒய்ஃபு கொடுக்கறதும் கொடுத்துருந்தாரு. அந்த மாதிரி கைகாலெல்லாம் நடிங்கிறது வாங்கி கீழே வந்துச்சு. வீட்டுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டு விடுது. அது என்ன புஸ்தகம் தலைப்பு கூட தெரியாது எனக்கு. எவனாவது கேள்வி கேட்டிருந்தானா நான் என்ன பண்ணி வைப்பேன். திடீர்னு கூப்பிட்டு என்ன மேடையில் கூப்பிட்டு 1 லட்சம் ரூபாய் இவ்வளோ தான் போகணும்னு சொன்னீங்க, ஏதாச்சும் இருக்குதாயா என்கிட்ட முன்பின் சொன்னேன். ஏன் அப்படி போய் சொன்னேன்? அம்மா வீட்டுக்கு கோச்சிங் போனல ஒரு மாதம், அப்போ உட்காந்து நான் எழுதுன புத்தகம் நான் எழுதுனேன். நீ இல்லாததுனால அது எழுதுனேன். அவனுக்குள்ள அவ்வளவு பெரிய புகை ஏற்பட்டு அந்த மாதிரி இப்படிதாங்க தலைகள். மதவாசியில் ஒரு ரிஜிஸ்டர் சப் ரிஜிஸ்டர் ரிட்டையர் ஆகிட்டார். ரிட்டையர் ஆனவங்க சமையல்காரங்க இருந்தாரு. இதனால் வரைக்கும் நான் ரிட்டையர் ஆகல, ஃபுல் பேமெண்ட் வந்தது. நம்ம 2 பேரும் நல்ல காய்கறி கூட்டு பதார்த்தத்தோடு சாப்பிட்டோம். ரிட்டையர் ஆகிட்டாங்க. நாளையிலேருந்து ஒரு நாளைக்கு பருப்பு சாம்பார், ஒரு நாளைக்கு வத்த குழம்பு, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ரசம், ஒரு நாளைக்கு மோர், இப்படி தான் நம்ம காலத்தை ஓட்டணும். அப்படியே போடணும். ஒரு மாசமா எப்படி இவர் சாப்பிட்ட பிறகு தான் அவன் சாப்பிடுவான். ஒரு மாதம் போச்சுங்க. ஒரு நாள் இவர் சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு வேலையை உள்ளே போனாரு. கிச்சன் அவன் உட்காந்து சாப்பிட்டாரு. காய்கறி கூட்டு பதார்த்தம், அன்றைக்கி வெறும் ரசம் தான் அவர் சாப்பிட்டாரு. இவன் காய்கறி கூட்டு பதார்த்தம் அப்பளம் எல்லாம் வச்சுக்கலாம். என்னான்னு கேட்காரு, நீங்கள் தான் ரிட்டையர் ஆனீங்க, நாளைக்கு இப்போ தர்மம்னா ஒன்றா தானே இருக்கணும் எல்லாருக்கும். ஆளாளுக்கு ஒரு தர்மம்னா அப்போ என்ன பண்ணணும்? அப்பா ஒரு நேர் வழியை காட்டணும். நேர் வழியை காட்டினங்க. இரவாட சிறைச்சாலையில இருந்து கொண்டு தானே ஒரு கடிதம் எழுதின ஒரு தந்தை மடல்களாக எழுதினார் உலக வரலாற்றை. அந்த பெண்ணு படித்துக் கொண்டே இருந்தால், தவறாமல் படித்தார். பிற்காலத்தில் இந்திரா காந்தி என்ற பெயரில் பிரதம மந்திரியாக பதவியில் உட்கார்ந்து காரணமே தந்தையின் கடிதங்கள் தான் காரணம். அப்பா எழுதின கடிதங்கள் உலக வரலாற்று சிந்தனைகளை கொடுத்தார். நான் ஜெயிலில் கஷ்டப்படுறேன், நான் கஷ்டப்படுறேன் தெரியுமா, நீங்களாம் நல்லா இருக்கீங்களா, அப்படி எழுதல. உலக வரலாற்றை எழுதினார். அந்த அம்மா அதை படிச்சுதான் எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குதுங்க. தந்தை நாங்க மிக முக்கியத்துவம் இடம் கொடுக்கிறார். அம்மா இடுப்புல தூக்கி உறவுகளை காட்டுறா. அப்பா எப்பயும் இடுப்புல தூக்க மாட்டான். ட்ரை பண்ணி பாருங்க. அவன் சரணிக்கே இடுப்பு நமக்கு அந்த ஷேப் கிடையாது. அம்மா பெண் தான் வைப்பா. தாய் டக்குன்னு உட்காந்துக்குவான், இறங்கவும் மாட்டான்.
அப்பா என்ன பண்ணுவார், இடுப்புல தூக்க முடியாத தோல்ல தூக்குவார். அவர் தோல்ல தூக்குவார். நாளைக்கு சைதாப்பேட்டை காரணேஸ்வரர் கோயிலுக்கு சாமி கும்பிடுறதுக்கு சிவராத்திரிக்கு பையனை கூட்டு வளருவார், தந்தைன்னு வச்சுக்க. உள்ள போனார குறுக்கலங்க தீபாரத்தனை காட்டுவார். சாமி தெரியுதா? தெரியலப்பா. அப்படியா பாரு, இப்ப தெரியும் பாரு சொல்லிட்டு தூக்கி அப்படி சரண்ட தோல்ல வைக்கிறார். வச்ச உடனே இப்ப தெரியுதாடா? சாமி நல்லா தெரியுதுப்பா, உன்னை விட நல்லா தெரியுதுப்பா. ஆனா தோல்ல உட்கார்ந்து எந்த அப்பா காட்டினாரோ அந்த சாமிய இவன் 40 வயசான போது தான் பிள்ளைய அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போகும்போது அவனுக்கு இதே கேள்வியை கேட்பான். தெரியலப்பான்னு போது அவனை தூக்கி தோல்ல வச்சு காட்டும் போது அப்பதான் நினைப்பான், இதே தாண்டா எங்க அப்பா எனக்கு காட்டினாரு. இப்ப நினைக்கிறேன்டா, ஒரு சாமி மேல உட்கார்ந்தாண்டா இன்னொரு சாமியை பார்த்தேன்னு நினைக்கிறான். அப்பதான் தந்தையின் உயரம் தெரியும். தந்தையினுடைய உயரத்தை அனுபவித்தான். ஆனால் தந்தை எவ்வளவு உயரமானவன்னு அப்பதான் தெரியும். அனுபவ ரீதியில வாழ்க்கையை எப்படி ஆனந்தமா ஒவ்வொருத்தரையும் மதிப்பீடு பெற வச்சது இந்த உலகம். வாழ்க்கை அனுபவங்களுடைய தொகுப்பு தானே சார். எல்லாமே நமக்கு தெரியுமா? எல்லாமே நமக்கு தெரியாது. வாழ்க்கையினுடைய அனுபவங்களில் தான் தொகுப்பு. அந்த அனுபவங்களினுடைய சாறு, அத்தனை அனுபவங்களினுடைய பிழிவு தான் மனவளக்கலை. அது நம்ம அது ஜூஸ். அது அவரு ஒரு பழமா கொடுத்தது ஒண்ணு, அது சுளையாக பிரிச்சு கொடுத்தது. ஆனா நம்மளுடைய மகரிஷி அதை ஜூஸாவே கையில கொடுத்துருக்காங்க. குடிக்கிறதுக்கு நமக்கு கஷ்டம்னாக்கா அப்புறம் நம்ம என்னதான் அதை இன்னைக்கு நம்ம மக்களிடத்துல பக்குவமா சின்ன சின்ன விஷயங்களில் தான் ஒரு மகிழ்ச்சியே இருக்கிறது, கொண்டாட்டமே இருக்கிறது. பெரிய பெரிய நிகழ்வுகளில் வெற்றி இருக்கிறது, சின்ன சின்ன நிகழ்ச்சிகளில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது. அப்பா சொல்லி கொடுக்கிறார், தந்தை சொல் மிக்க மனிதன் உயரத்துல இருந்து காட்டுறார். சமீபத்துல ஒரு பஸ்ல ஒரு பையனை அழைச்சிட்டு போறாரு அப்பா. பையன் உயரம் உள்ளமா ரொம்ப உயரம் போறாரு. பஸ்ல ஏறின உடனே கண்டக்டர் கேட்கிறார், டிக்கெட்டு 2 ஃபுல் டிக்கெட் கொடுங்க. ஏன் சார் பையன் பார்த்தா அப்படி தெரியல, ஆஃப் டிக்கெட் போகுது. 8 வயசு ஆகுது சார், நீங்க ஃபுல் டிக்கெட் வேணாம் சார், நான் தானே கண்டக்டர். சார் கொடுங்க சார் 2 டிக்கெட். 1 மணி நேரம் பயணத்துக்கு பிறகு அவர் இறங்கும் போது கண்டக்டருக்கு மனசு ஆகல. என்ன சார் 4 ரூபாய் வேணாங்கிட்டீங்க? நான் தான் கொடுத்தேன் சார், பையனுக்கே 8 வயசு ஆகுதுன்னு தெரியும். அவனுக்கு எதிரில் நான் போய் சொல்லி 4 ரூபாய்க்கு போய் சொன்னான்னா இதை தெரிஞ்சு வச்சுக்கலான்னா எதிர்காலத்துல 4000க்கு 40,000க்கு 4 லட்சத்துக்கு நான் போய் சொல்லுவான். ஒரு தப்பான பாதையை நான் கற்றுக் கொடுக்க விரும்புறதே நான் பார்த்துக்கலாம். அதுதான் அப்பா, அது அப்பா. நாங்க அந்த பையன் பேனாவை தொலைச்சிட்டு வந்து நிற்குதே, நான் என்னங்க பண்ணுவேன்? சரி ஒன்றி அது ஆஃபீஸ்ல இருந்து எடுத்த அந்த பேனை தான் அப்படின்னா அவன் என்ன நினைப்போம், ஆஃபீஸ்ல இருந்து அப்பா டெய்லி எடுத்து வராங்க. காசு கொடுத்து வாங்கினா கூட பண்ணான்னு அவன் கேட்பான், இதுவும் ஆஃபீஸ்ல வாங்கி வைக்கிறாங்களா? அப்போ ஒரு தவறான பாதை யார் சார் சொல்லிக் கொடுக்குது? நல்லதும் கெட்டதும் சொல்லிக் கொடுக்கறது யார் பொறுப்பு? அம்மா அப்பாவை விட பொறுப்பு உலகத்துல யாருக்கு சார் இருக்காங்க? அம்மையிலையும் அப்பன்னையும் அன்புடைய மாமனும் மாமியும் ஒன்பொருளையும் நாவுக்கரசர் இறைவனையே பாடுறாரு. பிரபஞ்சத்தை இயக்குகிற இறைவனையே பாடக்கூடிய அளவுக்கு அம்மையாவது அப்பனாக பார்க்கிற பூமியா இருந்த பூமி. இதுக்கு அடுத்ததான ஆசிரியர். ஆசிரியர் குரு யார் சார்? குரு பிரபஞ்சத்தை ரசிக்கணும். குரு பிரபஞ்சத்தை ரசிச்சாதான் அந்த ரசனையை கொண்டு போய் விடுது. குரு எப்ப ஜெயிக்கிறார் தெரியுங்களா? ஒரு நாள் அவர் வரலன்னாலும் மறுநாள் பிள்ளைகள் எல்லாம் போய் சுத்திக்குவாங்க. குருவே நீங்க ஒரு நேரம் நேற்று வரல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா குரு ஜெயிச்சுட்டாரே இல்லையா? குருவே நீங்க வர்றதுக்கு 1 வாரம் ஆகும்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. குருவே வெறுப்புக்காராயிட்டாங்க. விரும்புகிறார்களா வெறுக்கிறார்களா என்பது வெளிப்படுகிற வார்த்தைகளினுடைய அடையாளத்திலிருந்து நீங்க நாம தெரிஞ்சுக்கலாம். ஆசிரியர் தானே எல்லாமே உலகத்தை காட்டுறாரு. குருவே மகரிஷினா உலகத்துக்கு இந்த வளமான இந்த ஒரு வாழ்க்கையை காட்டி இருக்கிறார். மனைவியை கொண்டாடுங்கன்னு சொல்றார், தாய் தந்தையை போற்றுங்கன்னு சொல்றார். என்ன சாதாரணமான விஷயம்? இதெல்லாம் வந்தா முதியோர் இல்லம் வருமா? நான் தான் சொல்லணும், முதியோர் இல்லத்தில் இருக்கலாம், முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடாது. அவங்களா முன்பா எங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல வசதியான இடத்துல வச்சிருக்கிறார். எதுனா வசதி? 3 வேளை சாப்பாடு கிடைக்கிறதா வசதி? பேர குழந்தைகளோடு உறவுகளோடு மகிழ்ச்சியாக இருப்பது தானே வசதி? இந்த பிரபஞ்சம் எதையோ நோக்கி போய் கொண்டிருக்கிறது.
தெளிவுபடுத்த வேண்டியவர்கள் எல்லாமே கருவறையும் வகுப்பறையும் விலகி கொண்டிருக்கிறது. அதனாலதான் நமக்கு வந்து தர்மம், நேர்மை, சத்தியம், பண்பு அது ஒரு குரு நினைத்தால் நல்ல நேர்மையானவர்கள், சத்தியத்தை கட்டுப்பட்டவர்கள், அவன் நல்ல பண்பாளனாகவும் நல்ல நேர்மையானவனாகவும் இருந்தால்தான் எதையும் ஏற்றுக்கொண்டு செயல்பட முடியும். தவறான மனப்படைத்தவரால் தான் ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால்தான் சொன்னார் மகரிஷி சொல்லும்போது, கவலை ஒழிப்பு, ஒழிச்சிடு, தூய்ப்படும் எண்ணம் ஆராய்தல் சொன்ன. எண்ணத்துக்கு அழகியது ஆராய்வது. தீதும் நன்றும் பிறதர வாரான் பழைய இலக்கியத்துல, சங்க இலக்கியத்துல. உனக்கு நன்மை வந்திருக்கிறதா, அது காரணம் யாரு? யாரோ நினைக்காது, நீதான். நீ நல்லது செய்திருக்கிற நல்லது. தீமை வந்துக்குதா, நீ எவ்வளவு தீமை செஞ்சிருக்க தீமை. தீதும் நன்றும் பிறதர வாரா, இந்த வரிக்கு நிகரானது உலகத்திலே கிடையாது. மேலகிற வரியை தான் ஐக்கிய நாட்டு சபையில் எழுதியிருக்கான், யாதும் ஊரே யாவரும் கேள்வி. எனக்கு அதை விட இதுதான் பிடிக்கும். அது உலக சகோதரத்துவத்தை சொல்லுவது. ஆனால் வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு வழிவகை சொல்வது இரண்டாவது வரிதான். தீதும் நன்றும் பிறதர வாராதான். இதை விட தர்மம் என்னங்க இருக்கு வாழ்க்கையில்? நன்மையும் தீமைக்கும் காரணம் நீதானே தவிர இன்னொருத்தன் காரணம் இல்லை. நாம எத்தனை பேர் மேல பழி போறோம்? எல்லாம் நீதான் கெட்ட, இல்ல நீ கெட்டவனே நீதான். என்ன ஃபேண்டாஸ்டிக் அழகான அறம் தெரியுமா அது? அந்த அறத்தை சொல்லுகிற இடம் எது? அத்தனையும் ரசனையாக்கி கொண்டு நம்ம ஆசிரியர் நமக்கு ஒரு ரோல் மாடல் அவரே எடுத்துக்காட்டாரு. அவரே எனக்கு உன்னுடைய ரோல் மாடலா இருந்தால் தான் அவங்க வந்து உலகத்தை நாம பார்க்க முடியும். அதான் என்ன அழகான வார்த்தை, எண்ணம் ஆராய்தல். அந்த எண்ணத்தை தூய்மைப்படுத்துவது அவர் தானே. எண்ணம் ஆராயப்படுவ எண்ணத்தை தூய்மையாக வச்சிருந்தீங்கன்னா சிந்தனை சிறப்பாக செயல்படும். தீய எண்ணங்கள் அதில் நுழையக்கூடாது, நல்ல எண்ணங்கள் நிறைய வளரும். அதனால நம்ம பாரதத்துல பல பாத்திர படைப்புகளை பார்க்கணும். துரியோதனனுக்கு தர்மனுக்கு யாராவது ஒரு நல்லவன் இருக்கிறான்னு போய் பார்த்துட்டு வாழ்ந்தாரு துரியோதனனை. ஒருத்த கூட இல்லைன்ட்டான் துரியோதனன். தர்மனை பார்த்து கேட்கிறாரு, யாராவது நல்ல கெட்ட இடம் முடிஞ்சா தீயவனை யாராவது இருக்கான்? ஒருவரை கூட தீயவரை என் கண்ணுக்கு தெரியலன்னா அவன் பார்க்கிற பார்வையில தான் இருக்கு. ஒரு டீ கடைக்கு போறீங்க, டீ கிளாஸ்ல டீ வாங்குறீங்க, அரை கப் இருக்குது. ஒரு ஆளை கேட்டு பாருங்க நாளைக்கு, அப்படியே இந்த டீ டம்ளர்ல இருந்து உனக்கு என்ன தெரியுது? பாதி டீ இருக்குது, பாதி டம்ளர் நிரம்பி இருக்குது. இன்னொருத்தனை கேளுங்க, பாதி காலியாக இருக்கும். ரெண்டு இருக்குது. காலியா இருக்கிற பார்வை ஒண்ணு, இருப்பதை பார்ப்பது ஒண்ணு. நமக்கு என்ன இருக்கிறதோ அந்த இருப்பதை பார்க்க பழகிவிட்டால் வாழ்க்கை முழுவதும் கொண்டாட்டம் தான். இல்லாததையே எண்ணிக்கொண்டிருந்தால் அது ஏக்கத்தை தான். இவ்வளவு இருக்குது, இதை விட மகிழ்ச்சி என்ன இருக்கு? என்னையா சொந்த வீடு இருக்குது, சொந்த எல்லாம் 3 வேளை உணவு கொடுத்துருக்குறோம், உறவுகள் இருக்கு, சாப்பிட்டையாவது கேட்கறதுக்கு என் வீட்டுல ஆள் இருக்கு. அதை விட என்னையா வாழ்க்கையில வேணும்? வாழ்க்கையில என்ன வேணுங்க? கோடிக்கணக்கான பணத்தை பேங்க்ல வச்சுட்டு சுகில ஆர்டர் பண்ணி தனியா உட்காந்துறான். அது என்ன வாழ்க்கை? சாப்பிட்டையா மாத்திரை போட்டையான ஒரு வார்த்தை கேட்கறாங்க பார்த்தீங்களா? அது தெய்வீக வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கையா? அது நம்ம தான் சொல்றோம், சின்ன சின்ன விஷயத்தை விட்டுட்டோம். நம்ம எங்கேயோ எதையோ தேடிட்டு இருக்கோம். பெரிய காண்டாபாக்கா, பெரிய டிரைவரே இல்லாத கார்லாம் வந்துருந்தாமே, அதெல்லாம் போனா நல்லா இருக்குமே. நான் போனேன் அட்லாண்டாவில், என்னை கொண்டு உட்கார வச்சுட்டான் ஒரு கார்ல. அது டெஸ்லா காரா, அந்த கார்ல என்ன உட்கார வச்சுட்டான். ஆமா, டெஸ்லா கீழே ஒரு ஆள் நிற்கிறார் ஓனர். அப்படி என்னத்த பண்ணாரு, என்னமோ கோடு வேறு போட்டாரு, அது பாட்டு போயிடும். நான் எங்க கிளைகாலி குலதெய்வம், அதெல்லாம் நிஜமான ஒரு மணி நேரம் நான் பட்ட பாடி எனக்கு. ஆனா அது கரெக்டா சிக்னல்ல நிக்குது, போறவனுக்கு வழி கொடுத்து நிக்குது. அது மனுஷனை விட அறிவா செயல்படுத்தாங்க. ஆனா அந்த ஊருக்கு அது போறது, நம்ம ஊருக்கு ஒரு தெருவு திரும்பாது. நீங்க நம்ம ஊர்ல இந்த ஜென்மத்துல வராது. நாம எத்தனை மனுஷன் இருந்தாலும் போயிங்க. உண்மையிலே எப்படிதான் இந்த சென்னைக்குள்ள கார் ஓட்டுறாங்களோ ஆச்சரியமா இருக்கு. டூவீலர் எந்த நேரத்துல உள்ள வருவான்னு பிரம்மாவுக்கே தெரியாது. சிக்னலை பாருங்க எவ்வளவு வேடிக்கை. அதுல நாங்க ரசிகமா
கவலைப்படாது, என்ன கவலை ஒழிக்க மாட்டான்னு சொன்னாரு. அதே நினைச்சுக்கிட்டு சோகமா உட்கார்ந்துருக்காதீங்க. டிராபிக்ல பாருங்க, இப்ப இந்த தேனாம்பேட்டை சிக்னல்ல நான் அப்பப்போ இந்த பாண்டி பஜார் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படி வந்தேன்னா சிலதெல்லாம் நான் ஓர மாட்டேன்னு பார்ப்பேன். இந்த டிராபிக் இன்ஸ்பெக்டர் நமக்குள்ளதான், என்கிட்ட படிச்ச பையன் தான். அவன் அப்பப்போ பார்க்கும்போது ஒரு தடவை முதல் தடவை பார்க்கும்போது எனக்கு ஒரு அனுபவம் எதிராக தெரியும். முதல் தடவை பார்க்கும்போது ஓரமாக காரை நேர்த்திட்டு கண்டுபிடிச்சிட்டேன். புருஷோத்தமா நல்லா இருக்காடா, தெய்வமே நீயா அப்படின்னு எனக்கு ஓடி வந்து ஐயா அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரியா வாழ்க்கையில நடந்தது என்னடா சொன்னேன். ஒரு நாளைக்கு நடுத்தரோட நிற்பேன். 3 வருஷமா இங்கதான் சொன்னேன், கஷ்டத்தை கூட இஷ்டமா பார்க்கணும் நான் நீங்க சொல்லி கொடுத்தேன், அதையே நீ செயல்படுத்துறாங்க. எங்க போற தெய்வமேனா என்பது பர்ச்சேஸ் பண்ணதான். அப்புறம் 2-3 அனுபவங்களை நான் அங்க பார்த்தேன். ஒரு தடவை நான் போறேன், அங்க எப்பயுமே நம்ம மனிதனுடைய சுபாவங்களை பார்த்துருக்கீங்கல்ல, பொறுமை கிடையாது சார். யாரு பொறுமை இருந்தா தான் நமக்கு பெருமையான குணம் வரும். பொறுமை கிடையாது. 2 வீலர்ல காரெல்லாம் நிக்குது இல்ல, சிக்னல் ரெட் போட்டிருக்கான், எல்லோ போட்டிருக்கான், கிரீன் போட்டிருக்கான். பக்கத்துல இது இல்லாம நெல் கவனி செல்லுன்னு அதையும் எழுதி வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் அடியும் படிச்சுட்டு இதையும் பார்த்துட்டு இந்த எல்லோ வந்த பிறகு காருக்காரங்களும் அமைதியா இருப்பான். அந்த தூதர் ரேஸ் கூப்பிட்டு இருப்பான். அது என்னமோ ரேஸ்ல போற மாதிரி இந்த எல்லோ மாறுறதுக்கு இந்த 2 பாயிண்ட் இருக்கும் பாருங்க, அதுக்குள்ள பாஞ்சிடும். 2 பாயிண்ட்டுக்குள்ள 3 பாயிண்ட் 5 வரும்போதே ஒருத்தன் உள்ள போனான். நம்ம ஆளுங்களுக்கு என்ன ஒரு குணம்னா, ஒருத்தன் முன்னோடியா போனான்னா இவனுக்கு தைரியம் தானே வந்து அவன் போனானே சொல்லிட்டு 5 பேர் பின்னாடி போனான். பின்னாடி போன உடனே பின்னாடி போன 5 பேரையும் ஓரம் கட்டிட்டாரு டிராபிக் இல்லை. அதில் ஒருத்தன் கேட்டான், முன்னாடி போனாரு நீயா? போலீஸ்கார் சொன்னாரு, அவர் தான் எங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், டெய்லி ஒரு 5 தடவை தான் போவாரு. அவரை நம்பி 5 பேர் பின்னாடி அந்த 5 பேரை நாங்க பைப் பண்ணுவோம். அவரை நம்பி தாங்க நாங்க வாழணும். அவரே தான் நாங்க உள்ள பிடிக்கணும். ஐயா இதுல எவ்வளவு பெரிய புரியுது எங்களுக்கு தெரியாது. எதுக்கு சொன்னா ஒரு ரசனைக்காக சொல்றேன். என்ன ஒரு பிரச்சனை. அதே மாதிரி பாருங்க, ஹெல்மெட் போடணும்னு ஒரு 3 பையனை பிடிச்சிட்டான் சார், காலேஜ் போயிட்டு வாங்க. அதே நேரத்தில் என்கொயரி பண்ணி பைப் போடுற நேரத்தில் ஒருத்தன் ஸ்கூட்டரில் ஒய்ஃப் உட்கார வச்சு வேகமாக போனான். அவனும் போடல, அந்த அம்மாவும் போடல. போலீஸார் பார்த்தாரு அப்படின்ட்டு அவன் பாஞ்சு போட்டான். போனான், நல்ல வேலை நம்மளை விட்டாரு. அதில் ஒரு பையன் உரிமை பொருளை வைப்பான். சார் என்ன சார் நியாயம்? நாங்கள் 3 பசங்க போனோம், சாதாரண பசங்கன்னு இவங்களை பிடிச்சி வச்சிங்க, என்கொயரி பண்ணுறீங்க, பைப் போட போறீங்க. அந்த ஆளும் போடல, அந்த ஒய்ஃபும் போடல. ஏன் சார் அவனை பிடிக்கும்? ஏற்கனவே ஒரு பிரச்சனையோட போகலாம், அவனுக்கு எதுக்குடா இன்னொரு பிரச்சனையை கொடுக்கணும்? அப்ப அந்த பையன் இன்னொருத்தன் சொல்றான், சாருக்கு வீட்டுல ரொம்ப பிரச்சனை. நான் என்ன சொல்ல வரேங்க, குற்றமே நடந்தாலும் சரி, நீங்க குறையே இருந்தாலும் ரசிக்கப்படுகின்ற எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவான் நாம் பாருங்க. தமிழ்ல ஒரு பொன்மொழி உண்டு தெரியுமா? குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. இருக்கிற மூத்த பெருமக்கள் சின்ன விஷயத்துல இறங்கி வரணும். அந்த நாள் வாழ்க்கை வேற, இப்ப இருக்கிற வாழ்க்கை வேற. ஜெனரேஷன் கேப் நிறைய ஆயிப்போச்சு. இப்போ அப்ப புரிதல் இருந்தது, புரிதல் இல்லாததுனால இப்ப பிரிதலுக்கு காரணம் அதிகமா போகுது. பிரிஞ்சு போறதா அது பெரும் குற்றமாவே நினைக்கிறது இல்லை. இப்போ வார்த்தைகளில் பிரிவு வந்தால் கூட அது கெடுத என்று நினைத்த காலம் நம்ம அப்ப காலம். இப்ப காலம் மாறுது, நாமளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். மாமியார் உட்கார்ந்துங்கிறது ஹாலில், மருமகள் கிராஸ் பண்ணி போகுது, அம்மாடி கிச்சன் பக்கமா போற அப்படின்னு அத்தை கேட்டது. ஆமா அத்தை, அந்த பாலை சிம்ல வைமா, சிம்மு 1லயா சிம்மு 2லயா? காரணம் இன்னைக்கு அது லேப்டாப்போடும் கருவியோடு தான் பழகிக்குது. சில வீடுகளை என்ன ஆகுது தெரியுமா? நான் என் மாமியார்கிட்ட பட்ட பாடம் உங்ககிட்டையும் நான் பாட வைக்கிறேன் பாரு. நான் பட்டது போதும், நீயாவது மகிழ்ச்சியா இருன்ற மனோபாவம் மாறிவிட்டால் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்குமா, குதூகலமா இருக்குமா, எப்படி இருக்கும்?
கொண்டாட்டம் இங்க உருவாகும் சார். சமீபத்தில் கூட நான் சொன்னேன், நீங்க மாமியார் மருமகள் என்ன சார் நீங்க சீரியல ஓடுது டெய்லி, இந்த எதிரியா இருந்தம்மா? எதிரி கிடையாது சார், எதிரி கிடையாது. அவங்க வாழ்க்கையை விளக்கேற்றி விட்டுரும். இன்னொரு தாய், அதனாலதான் மகள் போனா வெளியில இன்னொரு பெண் வருகிறாள், அவளுக்கு மருமகள்னு பேரு. இந்த மருமகன் அங்க போனா மருமகள்னு பேர். என்ன பேரு? பேரை அழகா வச்சிருக்கிறோம். பென்டாஸ்டிக்கான வாழ்க்கை முறையை கொண்டாடி கொண்டிருந்தார். எதிரி கிடையாது சார். ஒரே வார்த்தை, சின்ன விஷயத்துல இறங்கி வந்துட்டா போதும். குடும்ப வாழ்க்கையை ஒவ்வொருவரும் ஆனந்தமாக கொண்டாட வேண்டும் என்றால் யாரோ ஒருவர் இறங்கி வருவதற்கு தயாராக, அது யாருன்னு இன்னொருத்தரை கேட்கறத விட நானே இறங்கி வர தயாரா இருக்கிறேன்னு யார் முன் வருகிறார்களோ அவர்களால் தான் குடும்பம் கொண்டாடும், குடும்பம் மகிழ்ச்சியாக. அதான் மகரிஷி மனவளக்கலையில் எழுதுவார், விட்டு கொடுப்பது, அனுசரிப்பது, இதுதான் குடும்பத்தினுடைய ஆணிவு. மகரிஷி உரையாற்றி கொண்டிருக்கிற போது ஒரு அம்மா கேட்டு, சாமி இவ்வளவு பேசுறீங்களே, யார் விட்டு கொடுக்கிறது, அனுசரிக்கிறது? அதிகாரமான குரல் வந்தது. மகரிஷி சொன்னார், யார் அறிவாளியோ அவர்கள் விட்டு கொடுத்தார். அப்ப என்னாச்சு பதிலு? விட்டு கொடுக்கிறவங்க உயர்ந்த இடத்துக்கு போறாங்க. என்ன பதில்? அந்த மாதிரி பதில் யாராலும் சொல்ல முடியாது. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். யார் அறிவாளியோ அவங்க விட்டு கொடுக்கும். அப்ப அந்த அறிவாளியாக போட்டி வருமா இல்ல? நான் விட்டு கொடுக்குறேன், நான் விட்டுக்கிறேன், போட்டி வருமா இல்லைங்களா? அந்த ஆழம் உள்ள இருக்குது. விட்டு கொடுப்பது, அனுசரிப்பது, தியாகம், இது மூணு தானே. இந்த மூணு தானுடைய குடும்பத்தினுடைய ஆணி வேர், அஸ்திவாரமே தான் சார். இந்த பண்புகளை இன்றைக்கு காணாமல் போனதனால்தான் விவாகரத்துக்கு கோர்ட்டில் வருது. வாழ்க்கை கொண்டாடியது அந்த காலம், வாழ்க்கையை திண்டாட்டத்தில் இருப்பது இந்த காலம். இவங்களுக்கெல்லாம் வகுப்புல பாடம் எடுக்கணும், மனவளக்கலையை பாடமாக்கணும். இன்றைக்கு எக்ஸசைஸுக்கு தான் முக்கியமா சொல்லிக் கொடுக்கணும். இளம் திருமணத்தில் ஏற்படுத்தும் இளம் தம்பதிகளுக்கு நிறைய நம்ம சொல்லணும் சார். வாழ்க்கையில என்ன? கருவிகளை குவிப்பதா, வசதிகளை அனுபவிப்பதா, கார் வாங்குவதா, பங்களா வாங்குவதா? அது அல்ல. வாழ்க்கை என்பது மன நிறைவை நோக்கி பயணப்படுவது, ஒருவருக்காக ஒருவர் என்ற ஒரு உணர்வை எடுப்பது. இன்னும் சொல்ல போனால் வார்த்தைகள் தான் உறவு பாலமாக அமையும். 5 விரல்களால் ஒருவருக்கு ஒருவர் சேக்கல் கை கொடுத்து உறவை வெளிப்படுத்துவதை விட ஒற்றை விரலால் ஒருவருடைய கண்ணீரை துடைப்பதுதான் வாழ்க்கையினுடைய உயர்ந்த இடத்தில் அமைந்திருக்கிறது என்று பெரியவர்கள் வாழ்ந்து காட்டிய வரலாறு படைத்த பூமி. புறாவுக்காக தன் சதைப்பகுதியை அறுத்து வைத்து இடைத்தட்டில் தானே உட்கார்ந்து கொண்டு சிவிச்சிட்டவர்த்தி வாழ்ந்த மண்ணை. அப்படிப்பட்ட பண்பு வீட்டுக்குள்ள இருக்கணும். ஒண்ணு இல்லைங்க, இப்ப வருதா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணின்னு வருதா, மேல இருக்கிற மாமியார் கொஞ்சம் இறங்கணும். 2 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பயப்படாத சுதந்திரமா இருக்கணும். ஒண்ணு இல்லை, சின்ன விஷயங்க. அந்த பொண்ணுக்கு அமைதியா இருக்குது, கொஞ்சம் திருந்தா முடிக்கும். 25 வருஷமா ஒரு வீட்டுல இருக்குது, புது வீட்டுக்கு வந்துக்குது, பழகாத ஆளுங்க, பழகணும். எப்படி இருக்கும்னு அதுக்கும் ஒரு பயம் இருக்குமா? இல்ல, ஒண்ணு இல்லை. அந்த மாமியார் ஒரே வார்த்தை, மா வா, யார் இருப்பா, நானும் உன் அம்மா மாதிரி. நானும் ஒரு காலத்துல எங்க அம்மாவை பிரிஞ்சு நான் வந்த போது நான் எவ்வளவு மனவேதனை இருந்திருப்பேன். இந்த 2 நாளா நீ எப்படிதான் இருக்கிறேன்னு எனக்கே புரியல. உங்க அம்மா அப்பா விட்டுட்டு எப்படிதான் இருக்கிறேன்னு எனக்கே புரியல. தான் செல் எடுத்து அம்மாவுக்கு பேசு, என் எதுக்கு பேச சங்கடப்பட்டீங்கன்னா போய் உட்காந்து பேசிக்குவான். ஓரம் பொண்ணு 2 நாளா ஒண்ணுமே பேசலையான்னு உங்க அம்மா எவ்வளவு வருத்தப்படுவாங்க தெரியுமா? அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அந்த பொண்ணு தனியா போய் கண்ணீர் விடு சார். மாமியாரே இன்னொரு அம்மா மாதிரி கிடைச்சிருக்கிறாங்க முதல் வார்த்தை அவங்க அம்மா கிட்ட பேசுவேன். என்ன 2 நாள் தான் ஆகுது உங்க அம்மா கிட்ட பேசுறேன். ஆமா, வாரி கொடுத்துருக்காங்க வண்டியா. அந்த வார்த்தைகள் எப்படி வந்து பாருங்க, வாரி கொடுத்துட்டாங்க வண்டியா. இதுக்கு அப்பப்ப பேசணும். இந்த வன்மையான வார்த்தைகள் என்ன ஆகும்? உறவுகளை தெரியும். இந்த பொண்ணுக்கு என்ன ஒரு உணர்வு, இந்த வீட்டை விட்டு எப்ப போகலாம் அப்படின்ற இந்த வார்த்தையை கொடுத்து அதான் சொன்ன, விட்டு கொடுத்து இறங்கி வாங்க. நம்ம வாழ்க்கையை இது பேசுவதற்கு உரிய வார்த்தை அல்ல, செயல்படுவதற்குரிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதுதான் மகரிஷி இந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கே சொன்னார். மனைவி நல்ல வெயிட் பண்ணால் அதை விழாவை கொண்டாடிட்டு அன்னைக்கு ஒரு நாள் கொண்டாடி மாதம் திட்டுறது இல்லை. ஆண்
ஆண்டு முழுவதும் கொண்டாடுகின்ற வார்த்தைகளை நாம பயன்படுத்தும். வார்த்தைகள் என்பது பலம், வார்த்தைகள் என்பதே பலவீனம். ஒரு உறவையும் உருவாக்கும் ஒரு வார்த்தை, ஒரு உறவையும் கெடுக்கும் ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். ஒரு வார்த்தை இன்பத்தை கொடுக்கும், ஒரு வார்த்தை துன்பத்தை கொடுக்கும். இல்லைங்களா? அந்த வார்த்தை எங்க இருந்து வருது? அதனால தான் மீண்டும் சொல்றேன், எண்ணங்களிலிருந்து வருகிறது. அதனால தான் எண்ணம் ஆகாயம். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு ஒரு ஆழ்ந்தது இருக்குது. கவலை ஒழிப்புல இருக்குது, ஆசை சீரமைப்புல இருக்குது, தன்னை அதாவது நான் யார் அதுல எல்லாமே அடங்கி போகுது. தன்னை அறியும் தனக்கோருக்கு அடியில் என்ன திருமூலன். அப்போ நிலைத்தது எது, நிலையாதது எது என்ற அத்தனைகளை உணர்ந்து ஒரு மனிதன் எப்படி வாழ்கிற காலம் வரைக்கும் வளமாக நலமாக வாழ்வது எப்படி? இன்னொரு தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு நோய்க்கும் உணவை விட உணர்வு தான் மிக காரணம். உணர்வு தாங்க காரணம் நோய்க்கு. சில பக்குவமான வார்த்தைகளை நம்ம பேச படிக்கிட்டோம்னு வச்சுங்க, அந்த உணர்வு மடைமாற்றம் ஆகிடும். சார் மேனேஜர் உட்காந்துங்கிறாரு, 10 மணிக்கெல்லாம் கரெக்டாக 9:50 வந்து கையெழுத்து போட்டாரு. சூப்பரிண்டென்ட் அம்மா வருது, லேட்டாக வருது, 10:15 சத்தம் போட்டாங்க. என்னம்மா லேட்டு? சார் பஸ்ஸில் லேட்டாது, அதெல்லாம் சொல்லலாம். சாரி சார், போகும்போது சீக்கிரம் போயிடுறோம் சார். சரி போமா போமா. அது பணிவான வார்த்தை. அது என்ன வார்த்தை கவனிக்க மாட்டாங்க யாரும். பணிவா நீங்க சொல்ல பழகிட்டாது, அதனுடைய அர்த்தம் போய் சேராது. நிஜமா என்ன? இந்த நான் அந்த வகுப்பறையில கத்துக்கிட்டு பசங்களாம் என்ன ரொம்ப அருமையா பேசுவோம் தெரியுமா? நாம இதுக்கு அதிகாரம் ஒரு கையில் இருக்குது, அன்பு ஒரு கையில் இருக்குது. நீங்க அதிகாரத்தை எடுத்தால் தோற்று விடுவீர்கள், அன்பை கையில் எடுத்தால் ஜெயித்து கொண்டே இருக்கு. ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சாதாரணமான வாழ்க்கை இல்லை, சாதாரணமானதுங்க. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது மின்னாடு, அந்த முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்த்து முடிந்தது மின்னாடு. அந்த மகிழ்ந்து குழாவி போட்டா பாருங்க பாரதி, ஃபேண்டாஸ்டிக் வார்த்தை தெரியுமா? அவன் மகிழ்ச்சியா இருந்தா, குழாவி இருந்தா, வாழ்க்கை முழுதும் கொண்டாடினாங்க. தாத்தாவும் பாட்டியும் வாழ்ந்த வாழ்க்கை நம்ம வாழறோமா? அவங்க வாழ்ந்த வாழ்க்கை மகிழ்ச்சி ஆனந்தம் அத்தனை இருந்தது. அதனால்தான் 80 90 வயசுக்கு எல்லாமே மன போராட்டத்தில் பல சிக்கல்கள் இருக்கு. வளர்ந்து வரதுல நம்ம நாட்டில் இல்லைங்க, நம்ம நாடு எவ்வளவு தேவை. இந்த ஞான கருத்துக்கள் உலா வர்றதுனால நம்ம நாடு எவ்வளவு தேவை. ஜப்பான் கஷ்டத்துல இருக்குது. ஜப்பான் ஜனத்தொகையை குறைஞ்சி விட்டு வருதா? எனக்கு கல்யாணமே வேணாம் நினைக்குது. ஏன்டான்னு கேட்டா, எனக்கு குழந்தை குட்டி பிறகு அதெல்லாம் தூக்கி போக முடியாது. எப்படி இருந்தது எப்படி மாறுது பாருங்க. சைனாவில் பிரச்சனை வந்து இருக்குது. பாரத திருநாட்டில் மட்டும் அந்த பண்பட்ட ஒரு வாழ்க்கை இன்னைக்கு அந்த குடும்ப அமைப்பு நிறைய கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பதனால் தான் நாம இன்னைக்கு நிலை தடுமாறாமல் இருக்கணும். அதை மீண்டும் கொண்டு வரணும்னா மனவளக்கலையினுடைய மாற்றங்கள் அத்தனையுமே மீண்டும் 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 சொல்ல 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 சொல்லதான் போய் சேரும். இவன் கேட்பானா கேட்க மாட்டானு நம்ம யோசிக்க கூடாது. அவனுக்கு ஒரு அறக்கருத்து கிடையாது சொல்றான். அதை மீண்டும் சொல்றான், அவன் உணர்வை பக்குவப்படுத்தி இருக்கிற, உணர்வை மென்மைப்படுத்தி விட்டால் பல மேன்மைகள் கிடைக்கும். அதனால சினம் தவிர்த்தல் அழகான வார்த்தை. சினம் தவிர்த்து நீ யார் வேணாலும் கோபப்படுறானே, கோபத்தினுடைய விளைவு என்ன? கடுஞ்சொல். தன்னைத்தான் காட்டில் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். இதோட நடிகை சொன்னார், சினம் தவிர்த்தல். என்ன அற்புதமான பதம் அது. ஆறுவது சினம்னாப்போ பாரதி சொன்னார், ரௌத்திரம் பழகுன்னா, கோபத்தை பழகுன்னா பாரதி. ஏன் தெரியுமா? அவன் இருந்த காலம் அது அடிமை காலம். அடிமை காலத்துல வந்து நீ கோபப்படாம இருக்கிறது நியாயம் இல்லைன்னு அவன் தர்மம். ஏன்னா இது என் நாடு என் வீடு, இதை ஆட்சி பண்றது உனக்கு என்ன உரிமை இருக்குதுன்னா அப்ப ரௌத்திரம் பழகுன்னா.
மகரிஷி சொன்னார், இந்த காலம் கலியுகம், சினம் கூடுமான வரைக்கும் உணர்ச்சி வசப்படாது. கோபம் வருதா அப்படியே மென்மைப்படுத்தி, என் மனமே கட்டுப்படு கட்டுப்படு கட்டுப்படு, கோபப்படாதே, உன்னே நீ சாந்தப்படுத்தி. அந்த சாந்தப்படுத்துகிற மந்திர சொல் தான் வாழ்க வளம். வாழ்க வளம். நீங்க சொல்ல சொல்ல அவன் கோபமும் தனி, இவன் கோபமும் தனி. நீ அது உள்ள நுழையணும். நீங்க வார்த்தைகளுக்கு பலம் இல்லைன்னு நினைக்காதீங்க, அது ஏதோ வெற்றி சொல்லுன்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு அதுல ஒரு கோடிக்கணக்கான உணர்வுகள் அடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முந்தி வேர்ல்டு மேட்ச் நடக்குது. போட்டி வேர்ல்டு கப்புக்காக நாடு ஞாபகங்கள், அந்த வெளிநாட்டிலேயே இங்கே நடக்குது. இந்தியா கடைசி ஓவர் ஃபைனல் பண்ணிட்டாங்க. இந்த வேர்ல்டு கப்பில் ஃபைனல் மேட்சுக்கு வந்தவங்க அந்த ஓவரில் சந்திக்கிற போது லாஸ்ட் பால் 4 ரன் எடுத்தாதான் உலக கோப்பையை கைப்பற்ற முடியும். இது நடந்த உண்மை. உலக கோப்பையை கைப்பற்றணும்னா 4 ரன் தேவை. லாஸ்ட் பால், ஒரே பால் தான் இருக்கு. 10,000 பேர் அந்த களத்துல பார்க்கிறோம் வேடிக்கை. பால் போடுறவன் என்ன நினைக்கிறான், இந்த 4 இவன் அவுட் ஆக்கணும்னு அவன் வெயிட் கொண்டிருக்கிறான். பேட்டை கையில வச்சுக்கிறவன் இந்த 4 ஆறாக்கணும்னு அவன் நினைக்கிறான். அவனுக்கு பாரத நாட்டை ஜெயிக்க வைக்கணும்ன்ற உணர்வு, இந்தியாவை தோற்கடிக்கணும்ன்ற இவனுக்கு உணர்வு. 10,000 பேருக்கு என்ன நடக்குமோன்னு கேள்விக்குறி. களத்தில் இருக்கிற சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் இவனை எந்த வகையிலையும் பாலை போட விடாம தடுக்கணும், இவனை தோற்கடிக்கணும். இத்தனை பேர் மத்தியிலும் அந்த ஒத்தையாடு அந்த ஒரு பாலை சந்திக்க போறான். கடைசியில என்ன நிகழ்ந்தது தெரியுங்களா? அங்க இருந்த இந்தியர்கள் அத்தனை பேர் ஒன்றாக சேர்ந்து வந்தே மாதம் வந்தே மாதம் வந்தே மாதம் என்று ஒன்றாக உழைத்தார்கள். உணர்ச்சி அந்த உணர்விலே கலந்தது. அந்த லாஸ்ட் பாலை சந்திக்கிறது தோனி, கேப்டன் கூல் என்று அழைக்கப்படுகிற தோனி சந்திக்கிறார். அந்த வார்த்தைகள் செவி வழியாக மனதில் நுழைந்து உணர்வில் கலந்து உற்சாகம் பொங்கி அடித்த அடியில் 4-6 ரன்னை கொடுத்தது. இந்தியா ஜெயித்தது. இது நடந்த வரலாறு. நீங்க கூட போகும்போது பிள்ளை சேர்வை எக்ஸாம் எழுதும்போது, ஜெயிப்படா நீ பாஸ் பண்ணி விடு கூட, அம்மா சொன்னா சரியா இருக்கும் கூட, அந்த ஊக்க வார்த்தை அவனுக்கு உற்சாகம் கொடுக்கும். பாசிட்டிவ் எண்ணங்கள், அந்த உணர்வு வார்த்தைகள் உணர்வது கிடையாது. உணர்வு சாதாரணமானது. நீங்க மனப்பூர்வமா எதை சொன்னாலும் சில நேரங்களில் நமக்கு ஒரு ஆச்சரிய நிகழ்வு தெரியுமா? நீங்க ஒருத்தர் போன் பண்ணுவீங்க, சார் எப்படி சார் இப்பதான் சார் உங்களை நினைச்சு போன் பண்ணணும்னு நினைக்கிறேன், கரெக்டா பண்றீங்க. அந்த நிகழ்வுகள் உங்களுக்கு வந்திருக்கும். மனதை விட வேகமாக செல்லக்கூடிய கருவி இன்னும் உலகத்துல கண்டுபிடிக்கப்படலை. அதனால்தான் சொன்னாங்க எல்லாரும் மனம் என்பதுதான் மார்க்கங்களுக்கு காரணம், மனம் என்பதுதான் சிந்தனைகளுக்கு காரணம், மனம் என்பதுதான் எண்ணங்களின் உதயமாவதற்கு காரணம், மனங்கள் என்பதுதான் வாழ்க்கையை கொண்டாடுவது எப்படி என்று சொல்லிக் கொடுக்கிற மிகப்பெரிய மையம் அதுதான் என்றால், அந்த மைய புள்ளியை சரியாக வைத்துக் கொண்டால் வாழ்க்கை முழுவதும் அதனுடைய விஸ்தீரணங்களுக்கு நம்முடைய பரவலுக்கு நாம் செல்கிற காலத்தில் அத்தனையும் மகிழ்ச்சியாகவே பார்க்கப்படும். அதனால எல்லா இடங்களிலுமே இந்த பெருமிதமான ஒரு வாழ்க்கையை கொண்டாடுறோம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை உணர்ந்து இதோ விதி அப்படித்தான் அப்படின்னு விலக்கி விடாமல் முடிந்த வரையில் நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இந்த அறம் நுழைந்தால் தானாகவே அது வீதிக்கு வரும். வீதிக்கு வந்த பிறகு சமுதாயத்தை கையில் எடுத்து ஒருத்தரை பார்த்து தானே சார் இன்னொருத்தரை வாழறாங்க. அதனால இன்னைக்கு நல்லவர்கள் இருக்கிறாங்க, நல்ல நிலையில இருக்கிறாங்க. ஏன்னா மோசமானது இருக்குது, அதுல நம்ம பண்ண முடியாது. ஒரு 10% மோசமானதை நினைச்சு 90% நம்ம வேணாக்க வேணும். எங்க பார்த்தாலும் தவறு நடக்குதேன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா தவறு நடக்கிற இந்த உலகத்தில் நல்லவர்களும் இருக்கிறார்கள் இல்லையா? எத்தனை நல்ல மனம் படைத்தவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க தெரியுமா?
பட்டியல் போடுறோம். நாம கெட்டதை பட்டியல் போட்டுவே பழகிட்டோம், நல்லதை பட்டியல் போடாது. இந்த நல்லதை பட்டியல் போட நாம இன்னும் வேற வந்துட்டே. அதுதான் பெருமானார் நபிகள் நாயகம் ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து ஒருத்தர் கூட நிறைய பேச்சு போடப்பட்டார். நபிகள் நாயகம் அந்த அடுத்த தொண்டர் வந்து கேட்கிறார், பெருமானே இதை எப்படி கொடுப்பது? நான் கொடுப்பது போல் எல்லாருக்கும் கொடுங்க. அங்கிருந்து 500 பேருக்கும் ஒன்று வந்துருக்கு. 500 பேர் எல்லாருக்கும் வந்துச்சு. பெருமானே தீர்ந்து போச்சு. மறுநாள் அதே மாதிரி பேருக்கு சம்பளம் வருது. அவன் கேட்கிறான் அடுத்த தொண்டர், பெருமானாரு இன்னைக்கு எப்படி கொடுக்குது? கடவுள் கொடுப்பது போல் கொடு. ஒருத்தனுக்கு 10, ஒருத்தனுக்கு 20, ஒருத்தனுக்கு 50, ஒரு 100 பேருக்கு ஒண்ணுமே இல்லை. தீர்ந்து போச்சுன்னா கடவுள் அப்படிதான் கொடுப்பார். சிலருக்கு கொடுப்பார், சிலருக்கு கொடுக்கலங்கிறத நிரூபணம் பண்ணார். எல்லாரும் வராதவங்க எல்லாம் கேட்டான் 100 பேரும். கடவுள் கொடுப்பது போல கொடுங்க, எல்லாரும் அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வரல. அப்ப சொன்னார் பெருமானார், யார் யாருக்கெல்லாம் அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அவர்கள் கடவுள் கொடுத்ததாக கிடைக்கப்பட்டதை எதுக்காக உங்களுக்கு அதிகமாக கொடுத்தாலும் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காக உங்களிடத்தில் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஆளாளுக்கு நீங்க உங்களோட கொடுங்க. அந்த பாடத்தை நடக்கும். அதுதான் வாழ்க்கையில இன்னொருவருடைய பாராட்டு. என்னுடைய சொல்ல அற்பரகாச வள்ளலார் என்ன சொன்னார்? வள்ளலார் என்ன சொன்னார்? பசிப்பிணி மருத்துவராக இருக்கிறார். அதற்கு பல ஆண்டுகளுக்கு 2ஆம் நூற்றாண்டிலே ஒரு பெண் அந்த தர்மத்தை கையில் எடுத்தாள். மணிவல்லவ தீவிலே ஆபத்தினார் வீசி எறியப்பட்ட அந்த அக்ஷய பாத்திரம், அந்த அமுத பாத்திரத்தை, அமுத சுரபியை கையில் எடுத்துக்கொண்டு சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றினாள் மணிமேகலை. முத தர்மத்தை வண்ணதானத்தை தொடங்கி வைத்ததே அந்த காலத்துல வன்பரயாச வண்ணதான் விவகாரிய ஒழுக்கம் என்பதுதான் மோட்ச சாம்ராஜ்யத்தின் திறவுகோல் அப்படின்னு எல்லாமே அந்த மனவளக்கலையை சார்ந்திருக்கிற செய்திகள். நீங்க நிறைய வாழ்க்கைகள் தடுமாற்றத்துக்கு என்ன காரணம்? நான் நிறைய குடும்ப கூட்டங்கள் அதிகமா பேசுறேன். குடும்ப கூட்டங்களை என்ன வாழ்க்கையில தெரியாம வாழ்ந்துக்கிறோம். ரொம்ப வருத்தமா இருக்குது. பயணங்க ரசனை விட்டுங்களா, எல்லா இடத்துலையும் ரசிக்கணும்ன்ற. நான் அண்மையில கூட சொன்னேன், நான் 2007 ரிட்டையர் ஆகும் போது எனக்கு ஒரு 3 லட்சத்தி சொச்சம் வந்தது. எங்க வீட்டம்மா கிட்ட சொன்னேன், 3 லட்சத்தி சொச்சம் வந்துட்டேன். ராத்திரி கூட அவர் தூங்கல. ஜிஆர்டியில போய் என்னென்ன வாங்கலாம் பெரிய பட்டியலே போட்டு வச்சிருந்தா அதில் எனக்கு ஒரு மோதிரம் கூட கிடையாது. காலையில் போனேன், எல்லாத்தையும் கணக்கு போட்டேன், வாங்கிட்டோம். மொத்தத்தையும் வாங்கிட்டு வெளியில் வரும்போது இந்த ஜிஆர்டி மேலே பால் இருக்காது, எனக்கு ரொம்ப வேண்டியது. உலகையா வாங்கய்யா, அம்மா சந்தோஷமா போறாங்க, நீங்க சும்மா போகலாமா அப்படின்னு ஒரு பர்ஸ் கொடுத்தாரு. அதை வாங்கினது எனக்கு சிரிப்பு வந்து, என் பர்ஸை காலி ஆகிட்டு ஒரு காலி பர்ஸை கொடுக்குறாரு பத்தியான. அது பெரிய விஷயம் இல்லைங்க. வெளியில வாசலுக்கு வந்த உடனே எங்க வீட்டுக்காரம்மா தோளால தட்டு தட்டி என் கூட வந்ததுனால தான் ஒரு பர்ஸ் கிடைச்சி சார், எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த மகிழ்ச்சி வருமா சார்? ஒருவருக்காக ஒருவர் என்பதுதான் வாழ்க்கை இல்லையா? எவ்வளவு வாழ்க்கை. நான் பல ஆண்டுகளுக்கு முந்தைய டிவியே சொன்னேன், ஒரு வாழ்க்கையில தம்பதிகள் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்கன்றதுக்கு வார்த்தைகளே அடையாளம். ஏங்க இவ்வளவுதான் இதை வாங்கல அப்படின்னு அந்த அம்மா அன்பா கூப்பிட்ட கல்யாணம் ஆகி 1 வருஷம். யோ 10 15 எங்கடா மொத்த 20 அத நிக்கிறது வரமாட்டாங்க. 25 எனக்கு 48 வருஷம் ஆகுது. என் நிலைமை என்ன? வாங்க போங்கன்னு கட்சி வரைக்கும் மக்கள் நடப்பாங்க. அப்படின்னு கேட்டாதான் உரிமை. அதனாலதான் ஒரு இணைப்பு இருக்குது. கல்யாணம் ஆகி 65 வருஷத்துக்கு பிறகு வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, அதே இல்லை, அது எதிர்பார்க்க கூடாது. அரைஞ்சி போகும். 90 வயசு தாத்தா
90 வயசு தாத்தா அப்படி உட்கார்ந்துக்கிறார் ஆரோக்கியமா. ஒரு ஆள் வந்தவன் கேட்டான், விருந்தாளி, 90 வயசுல ஆரோக்கியமா தெரியுங்க, என்ன விஷயம்? அதுவா, சொன்னதை கேள். புது மலர் அல்லல். பல ஆண்டுகளுக்கு முன்பு 20 வயசு 25 வயசுல என்னுடைய மனைவியை திருமணம் பண்ண காலத்துல என் மனைவி எப்படி இருந்தா தெரியுமா? அன்று பூத்த மலர் போல் இருந்தார். புது மலர் அல்லல். இப்ப எப்படி இருக்கா தெரியுமா? காய்ந்த புற்கட்டு. பச்சை புல்லுகட்டு இல்ல, பச்சை புல்ல அறுத்து கட்டு கட்டி வச்சோம்னா அதுவே காய்ந்து போது பத்தியா, அது மாதிரி வாடி வதங்கிய மேனியை உடையவளாக அவள் இருக்கிறார். புது மலர் அல்லன், காய்ந்த புற்கட்டு. சதிராடும் நடையலங்கள். அப்ப நடந்தான்னா டங்கு டங்கு பூமி அதிரும். சோத்த புடிச்சு 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 பார்த்து பார்த்து பக்குவமா மடியல்ல முகம். அவ முகம் நிலவு மாதிரி இருந்தது ஒரு காலத்தில். நானே பாராட்டி பாடியிருக்கேன். நீளவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய், ஒளிமுகத்தை கோல முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ. வானை சோலையிலே பூத்ததனி பூவோ, நீதான் சொக்க வெட்டி பார்க்கணுமோ அமுத ஊற்றோ. காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கடல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிழப்போன்னு அவள் முகத்தை நான் வர்ணனை பண்ண, நிலவா வர்ணனை பண்ண. நிலவெல்ல வறண் நிலம், தண்ணி இல்லாத ஏரி பாலம் பாலமா வெடிச்சது போல முகம் வெடிச்சிருக்குது. எது எனக்கு இன்பம் தரும் தெரியுமா? என் 90 வயசுக்கு என்ன காரணம் தெரியுமா? எது எனக்கு இன்பம் தரும் தெரியுமா? அவள் இருக்கின்றாள் என்ற ஒரு வார்த்தையின் செவியை கேட்க. இதுதாங்க வாழ்க்கையினுடைய முழுமை, வாழ்க்கையின் கொண்டாட்டம் என்பது. ஒருவருக்காக ஒருவர். நிறைய பேர் பிளைட்ல போயிருப்பீங்க. நாங்க அடிக்கடி போவோம். நானும் சும்மா இருக்க மாட்டேன், விண்டோ சைட்ல பார்த்துக்கிட்டே போவோம். ஒரு 25,000 அடி உயரத்துக்கு மேல போச்சுன்னா நீங்க விண்டோ சைட்ல பாத்தீங்கன்னா அந்த வெட்மேகங்கள் அப்படியே ஊட்டி போட்டு நிற்கும். சில நேரங்களில் கிராஷ் ஆகும் போது ஒரு ஜர்க்கிங் வரும். அப்போ அந்த வெள்ளி மேகம் பாத்தீங்கன்னா நீங்க அப்புறம் அப்படியே பாருங்க, ரசிங்க, அழகா இருக்கும் பார்க்கறது. ஒரு 1000 அடிக்கு கீழே இறக்கி வந்த பிறகு பாருங்க, அந்த வெண்மேகம் இருக்காது. இந்த கருப்பு மேகம் தான் ஓடிக்கிட்டே அப்படியே நம்ம விட அதுவும் டவுன் ஆகும், நாம டவுன் ஆகும், அதுவும் டவுன் ஆகும். அப்போ ஒரு யோசனை பண்ணுங்க, உயரம் பல 1000 அடிகளுக்கு மேல உயரமாக இருக்கிறோம் என்று பெருமிதத்தை பெற்று இருக்கிற அந்த வெண்மேகத்தினால் பயனில்லை. ஆனால் கீழே இறங்கி வருகிற கார்மேகம் தான் மழையை பொழிந்து பூமியை செழிக்க வைக்கிறது, பூக்க வைக்கிறது தான். குடும்பத்தில் யார் இறங்கி வருவதற்கு தயாராக இருக்கிறார்களோ, எல்லாவற்றையும் பொறுத்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்களோ, அவர்களுக்குதான் குடும்பம் ஏற்றம் பெறுகின்றார். வாழ்க்கையை கொண்டாடுகிற இந்த சூட்சமத்தை முன்னோர்கள் வாழ்க்கையில கடைபிடித்ததனால் தான் கணவனும் மனைவியும் நீயா நானா என்று வாழவில்லை, நீயும் நானும் என்று வாழ்ந்தார்கள். ஈருடல் ஓர்வையராக வாழ்ந்தார்கள். என்ன கொண்டு வந்தா என்ற கேள்விக்கு அப்பொழுது பதில் கேள்வி இல்லை, நான் என்ன கொடுக்க முடியும் என்று கேட்டு வாழ்ந்தார்கள். இன்றைக்கு வணிக பரிவர்த்தனமாக மாறிவிட்ட காரணத்தினால்தான் பல சிக்கல்கள் இடையிலே எழுந்து போராட்டங்களாக மாறி திண்டாட்டங்களாக வடிவெடுத்து வாழ்க்கை திசை மாறி போய் கொண்டிருக்கிற காரணத்தினால் மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொண்டாடி மகிழ வேண்டும் என்றால் இறங்கி வருவதற்கும் அன்பு பரிமாறுவதற்கும் வார்த்தைகளால் பின்னி பிணைத்து உறவுகளை வளர்ப்பதற்கும் மனப்பயிற்சி தான் இன்றைக்கு தேவை. பணம் பெறுவதற்குரிய மார்க்கத்தை விட பணம் பெறுவதற்கான பயிற்சிகளை நாம் கொடுக்கிறோம். ஆனால் மனம் வளமாக இருக்கிறதற்குரிய பயிற்சியை கொடுத்தால்தான் பெற்ற பணத்தினால் கூட அவன் மகிழ்ந்து வாழ முடியும். இல்லையினால் அந்த பணமே அவனுக்கு எதிரியாகி விடுகிற சூழ்நிலையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதுனால் மனப்பயிற்சிக்கு ஒரே ஒரு சிறப்பு மனவளக்கலை மன்றங்கள் தான். அந்த மன்றங்களை பாதுகாப்போம், இன்னும் பல மன்றங்களை பெருக்குவோம். இன்னும் சொல்ல போனால் இளைஞர்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய முயற்சியை மேலும் மேலும் கையில் எடுப்போம் என்று சொல்லி அந்த மாதிரி
நிறைய இடங்களுக்கு போவோம். அந்த கல்லூரிகள்லாம் நம்ம கொண்டு வந்திருக்காங்க பல இடங்களுக்கு. நானே பிஎஸ்சி காலேஜிலும் பேசியிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு போகணும். அவங்க ஏன் தெரியுமா? போதைக்கு ஆளாக இருக்கிற பிரச்சனைகள் நிறைய. மேதையாக வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் போதைக்கு அடிமையாக இருக்கிற கொடூரம் இன்றைக்கு இருக்கிறது. அந்த தடுமாறும் போதையில் என்ன செய்கிறோம் என்று அவர்களுக்கே தெரியாமல் செய்கிறார். அவல நிலைகள் அதிகம் வளர்ப்பதனாலே குறைஞ்சபட்சம் நம் வீட்டு பிள்ளைகளையாவது நெறிப்படுத்துவோம். அவர்களுக்கு மனப்பயிற்சியை கொடுப்போம். நாம உதாரணமா இருக்கணும். அவன் முன்னாடி நாம நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தணும். வார்த்தைகள் என்பது பலம், வார்த்தைகள் என்பது அதுவே. அம்மாவுக்கு சுகர் கூடி போச்சு. டாக்டர் சொன்னார், இன்னும் கொஞ்சம் இன்சுலின் கூட்டிட்டு அந்த அம்மாவுக்கு கோணம் வந்து சாகிற வரைக்கும் போகணுமா? என்ன சாகுது? இல்லை தாய், வாழற வரைக்கும் போடும். வாழற வரைக்கும் போடுறாரு. ரெண்டும் ஒண்ணுதான். அந்த அம்மா வன்மையா பேசிட்டு அவர் மென்மையா பேசுறாரு. ஒரு பூனை கூட குட்டி போட்டா இடமாற்றம் செய்யும். எப்படி? கையால் எட்டிக்கு போகும், வாயால தான் தீக்கும். குட்டிக்கு பசிக்குதுன்னா அதே வாயால தான் எலியை போயிடும். எலி செத்து போகுது, குட்டி உயிரோடு. எப்ப வன்மையை கடைபிடிக்கணும், எப்ப மென்மையை கடைபிடிக்கணும் பூனைக்கு தெரிஞ்ச ரகசியம் மனிதனுக்கு தெரியவில்லையே என்பதுதான். அதுக்குள்ள எவ்வளவு ஞானம் இருக்கு. எறும்பு கூட பாருங்க, வரிசையா போகும், யாருக்கும் தொந்தரவு. ஒரு மூட்டை அரிசியே கொட்டி இருந்தாலும் ஒரு அரிசி தான் எறும்பு தூக்கி போகும். 10 அரிசியா கூட்டி வச்சுக்காது. அது ஒன்றை எடுத்து நான் பாட்டு கிளம்பிடுவேன். இவ்வளோ அரிசி கொட்டி அதை பற்றி எனக்கு என்ன கவலை? எனக்கு தேவை ஒரு அரிசி போகணும்னு என்ன ஒரு லெசனை நமக்கு நடத்துது. நமக்கு அது பாடம் நடத்துது சார். ஒன்று அதோட போயிடும். தேன் கூட்டு கூட கட்டிட்டு நான் தேன் கூட்டி எடுத்து போட்டான். தேனியை கூட்டி தேய் அம்மா கிட்ட கேட்டுதான், அம்மா நம்ம கஷ்டப்பட்டு தேன் கொடுக்கணும். கவலைப்படாத கண்ணே, தேன் கூட்டத்தால் அந்த மனிதன் எடுத்து போக முடியுமே தவிர பூக்குள் இருக்கிற தேனை எப்படி எடுப்பது என்பது நமக்கு தாண்டா தெரியும். நாம மீண்டும் சேர்த்துக்கலான்னு ஆறுதல் சொல்லிச்சு பார்த்தீங்களா? அந்த ரகசியம் நமக்கு தெரியாது. ஒவ்வொன்றுக்குள்ளும் ஒரு ஞானம் இருக்கிறது. அந்த ஞானத்தினுடைய விரிவாகத்தான் மனிதன். அந்த ஞானத்தை சரியா பயன்படுத்தினா இன்னும் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். உலகம் ஒற்றுமையா இருக்கும். உறவுகள் மகிழ்ச்சியா இருக்கும். நாம வாழ்க்கையை நாம் கொண்டாடுவது நம்ம காலத்துக்கு பிறகு நம்மை மற்றவர்கள் கொண்டாட வேண்டும் என்றால் அதுதான் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை. அதைத்தான் வள்ளுவர் மையத்துள் வாழ்வார்ந்து வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று அந்த வாழ்க்கையினுடைய சிறப்பையே வரையறை செய்திருக்கிறார்கள். தான் நாமும் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் அந்த வாழ்க்கையை கொடுப்போம். மனிதன் பிறப்பது வாழ்வதற்காகத்தான், வீழ்வதற்காக அல்ல என்று தாழ்வு மனப்பான்மையுடைய பிள்ளைகளையும் திருத்துவதற்கு மார்க்கம் மனப்பயிற்சி தான் வேண்டும். அந்த மனப்பக்குவத்தை கொடுக்காததனால்தான் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட எங்கோ ஒரு முடிவை அவர்கள் தேடிக்கொள்கிறார்கள் என்றால் அதற்கு தீர்ப்பு கோர்ட்டுக்கு காரணமாக முடியாது. நாம் சொல்லிக் கொடுக்கிற வார்த்தைகள் தான் தீர்வாக அமையும் என்றால் அதை அம்மா கையில் எடுக்கணும், அப்பா கையில் எடுக்கணும், ஆசிரியர் கையில் எடுக்கணும். இப்படிப்பட்ட அன்பும் அறமும் நிறைந்து விட்டால் மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். அதுவரையிலும் உலகம் முழுவதும் இந்த மனவளக்கலை அவசியம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.